ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் ஞானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியேலாகமம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவிலே 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கின்றேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லை. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல தோன்றுகிறானே என்றான். பிரியமானவர்களே, இன்று நாம் கடவுளுடைய மாட்சி மகிமையை தியானிப்போம். நமக்குள்ளாக இருக்கிற கடவுளுடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அது எப்படி நம்மிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் யோசித்து தியானித்து பார்ப்போம். இன்று உலகம் கிறிஸ்துவர்களாகிய நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவர்களை விட கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் கடவுளின் மக்களாக கிறிஸ்துவர்களாக இருக்கின்றோம். ஏதோ ஒரு மாற்றத்தை அல்ல, நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை நம் தோற்றத்திலும் நடத்தையிலும் பேச்சிலும் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ளாக ஒரு மாற்றம் அல்லது ஒரு தோற்றத்தை அது அதிகமாக எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் கிறிஸ்தவர்கள். நம்மை பார்த்த உடனே அவர்கள் சொல்லுகிறது, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொய் பேச மாட்டார்கள், சண்டை போட மாட்டார்கள், கள்ளத்தனம் பண்ண மாட்டார்கள், லஞ்ச ஊழல் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் நம்மை பற்றி பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருத்தூதர் பணி 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே என்றால், அந்தியோக்கியாவிலே சீடர்கள் முதலாக அவருடைய வாழ்க்கையை பார்த்த அந்தியோக்கியாவில இருந்த மக்கள் அவர்களை சீடர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவர்கள் யார்? கிறிஸ்து அவன், கிறிஸ்து பிளஸ் அவன். அப்போ யார் கிறிஸ்து? நான் தான் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் கண்ணாடி. நான் தான் கிறிஸ்துவின் மாட்சியை வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணாடியாக இந்த உலகத்தில் இருக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் அந்த கிறிஸ்துவுக்குரிய அந்த குணநலன்கள் நம்மில் நிறைய காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கின்றது. நம் வாழ்வில் தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும், நம் கடவுளுடைய மாட்சிமையை வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய மகிமைக்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கின்றார், வேறு பிரித்திருக்கின்றார். எனவே இதை நாம் உணர்வோம். கடவுளுடைய மாட்சிக்காக உலகத்தில் எல்லாவற்றையும் அவர் படைத்தார். இயற்கையை படைத்தார், உலகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களையும் படைத்தார், எல்லா மலை குன்றுகள், நதிகள், ஆறுகள் எல்லாவற்றையும் அவர் படைத்தார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனை ஒரு சிறப்பாய் படைத்து தன்னுடைய மாட்சிமை முழுமையாய் அவனிலே வெளிப்பட வேண்டும் என்று தன்னுடைய சாயலாக கடவுள் மனிதனை படைத்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவிலே 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கின்றேன் என்றான். நெருப்பிலே விழுந்து செத்து மடிந்து போக வேண்டியவர்கள். அவர்கள் இனிமேல் மேலே எழும்பி வர மாட்டார்கள். அவ்வளவுதான். கடவுளை நம்பினார்கள். இதோ துன்பம், வறுமை, வியாதி, நஷ்டம் இவற்றில் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் பிழைப்பது அரிது என்று சொல்லி கட்டுண்ட நிலையிலே விழுந்து கிடக்கும் தேவ பிள்ளைகளை இந்த உலகம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், தேவனோடு நடக்கிறவர்களுக்கு நெருப்பை போன்ற சோதனை தான் அவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்களுக்கு மத்தியிலே கட்டப்பட்ட ஒரு நிலையிலே கிறிஸ்துவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில்தான் அவர்கள் ஒரு 4வது மனிதனாக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவுகிறவராக இருக்கின்றார். அவர்கள் அந்த நெருப்பிலே அவர்கள் எரிந்து சாம்பலாய் போய்விடுவார்கள் என்று அரசன் நினைத்திருப்பான். இவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறார்களே, இவர்களுடைய ஆடைகள் நெருப்பிலே எரியவில்லை,
ஆனால் இவர்கள் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகள் நெருப்பிலே சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுகளை உடைத்தவர் அவர்களோடு நடந்து கொண்டிருக்கின்றார். அவர்களோடு நடக்கிறவராக இருக்கின்றார். யாரெல்லாம் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள், நெருப்பை போல அவர்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் அந்த கட்டுகளை ஆண்டவர் உடைக்கக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இதை நாம் தியானித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட சோதனை நமக்கு வருகிறது, எப்படிப்பட்ட வேதனை நமக்கு வருகின்றது, நாம் எந்த நிலையில இருக்கின்றோம், ஆண்டவரோடு கூட நாம் உலாவுகிற மனிதர்களாக, நடக்கிற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மை பார்த்து உலகம் நம்முடைய துன்பங்களை பார்த்து என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? பாருங்கள், உலகம் தேவனோடு நடக்கிறவர்களை ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. ஆச்சரியத்தோடு பார்க்கிறது மட்டுமல்லாமல் கடவுளை அது மகிமைப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. இந்த விபத்திலே, இந்த ஆபத்திலே எப்படி ஆண்டவர் உங்களை அற்புதமாய் காப்பாற்றியிருக்கின்றார், உண்மையிலே நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் உயிருள்ளவர், உண்மையுள்ளவர் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை அவர்கள் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஏனோக்கு கடவுளோடு கூட நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கின்றார். அனுதினமும் எவ்வளவு நேரம் நாம் கடவுளுக்கு என்று கொடுக்கின்றோம், ஆண்டவருக்கென்று நேரத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு நேரம் அவருடைய பாதத்திலே அமர்வதற்கு நேரத்தை நாம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, நம்முடைய வேலைகளுக்கு, தொழிலுக்கு, இன்னும் அநேக நம்முடைய சுய காரியங்களுக்கு நாம் அநேக மணி நேரங்களை கொடுத்து விட்டு கடைசியாக நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியாது, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் படுக்க போய்விடுகிறோம். நாம் தூங்குகிறவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் தேவனோடு நடக்கிறவர்களாக இருந்தால் எளிதிலே நாம் சூழ்ந்து போக மாட்டோம். சோதனைகள் நம்மை ஒன்றும் செய்யாது. பேதுருவின் மாமியை நாம் பார்ப்போம். அவள் சுரமாய் படுத்து கிடந்தாள். அன்று அந்த வீட்டிற்குள் இயேசு நுழைந்து அவளை தொட்ட உடனே அவள் சுரம் நீங்கியவளா எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றாள். இன்றைக்கு ஒரு ஜுரம் வந்து விட்டால் அந்த ஜுரம் நம்மை விட்டு போய்விட்டாலும் கூட இன்னும் ஒரு 3 நாள் ஜுரம் வந்ததினால ரொம்ப களைப்பாய் சோர்வாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் இன்னும் அந்த படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று அநேகர் தூக்கத்தை அதிகமாய் விரும்புகின்றார்கள். சுரம் விட்டு போய்விட்டது, ஆனால் உடல் சோறு இருக்கிறது என்று சொல்லி படுத்து கிடக்கிறவர்கள் அநேகர் நம் மத்தியில் இருக்கின்றோம். நாம் தேவனோடு நடக்க பழகிவிட்டால் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இதன் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம். தானியேல் ஆகமம் 3வதாக நாம் பார்க்கிறோம். தானியேல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அதே வசனத்தை தான் நான் மீண்டும் நான் உங்களுக்கு அதில் இருக்கிற மகிமை, தேவனுடைய அந்த வசனத்தை, அதில் இருக்கிற தேவ மகிமையை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். தானியேல் 3:25 அவர்களுக்கு ஒரு தீங்கும் நேரவில்லையே, மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல தோன்றுகிறானே என்றான். ஒரு தீங்கும் நேரவில்லை. எப்படி? அந்த நெருப்பிலே 7 மடங்கு அதிகமாய், இன்னும் அதிகமாய் நெருப்பை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அதற்குள்ளாக எரிந்து ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போக இருக்க வேண்டியவர்கள். அவர்களை பார்த்து அரசன் சொல்லுகிறான், இவர்கள் இந்த நெருப்பில் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. ஆனால் இவர்களுக்கு நடுவிலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு தெய்வீகம் தோற்றமுடைய ஒரு மனிதன் இவர்களுக்குள்ளாக நடக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு தெய்வ மகன் போல ஒருவர் இவர்களுக்கு நடுவிலே நான் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று அவன் சாட்சி சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியிலே, நம்முடைய வேதனைகளுக்கு மத்தியிலே உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில அந்த உலகம் என்ன சொல்ல வேண்டும்? இதோ இவர்களுடைய துன்பங்களுக்கு மத்தியிலே நான் இவர்கள் ஆராதிக்கிற தேவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த ராஜா சொன்னது போல, அரசன் சொன்னது போல உலகம் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அப்பொழுது தான் தேவன் மகிமை அடைவார்.
என்றைக்கு நாம் துன்பங்களிலே துவண்டு என்னால் முடியவில்லை என்று சொல்லி படுத்து கொள்கிறோமோ, ஆண்டவரோடு நடப்பதற்கு, அவருடைய சமூகத்தை தேடுவதற்கு நாம் முயற்சிக்காமல் இருக்கிறோமோ, அன்று உலகம் சொல்லும் எங்கே இவர்கள் வணங்குகிற தேவன் என்று, எங்கே இவர்கள் வணங்குகிற ஆண்டவர் என்று நம்மை பார்த்து ஏளனமாய் பேசும். ஆனால் துன்பங்களுக்கு மத்தியிலே உலகம் சொல்லும், இதோ இவர்கள் துன்பங்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருந்தாலும் இவர்களுடைய தேவன் இவர்களுக்கு நடுவிலே இருக்கிறார், இவர்களுக்கு நடுவிலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உலகம் பார்க்கிறது. கிறிஸ்துவோடு வாழ்கிற நம்மை இந்த உலகம் மிகவும் வியந்து வியந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்களால் எப்படி இது முடிகிறது, எப்படி இது சாத்தியமாகிறது, எவ்வளவு துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் இவர்கள் ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு இவர்களை காப்பாற்றப்படுகிறார்களே. உண்மையாகவே இவர்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். இப்படிப்பட்ட தீங்கின் நடுவிலிருந்து இவர்தான் இவர்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்மை பார்த்து கடவுளை நோக்கி பார்க்கிறது உலகம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தானியேல் சிங்க குகையிலே அவர் தள்ளப்படுகிறார். சிங்க குகையிலே அவர் தள்ளப்பட்ட போதிலும் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் தானியேலுக்குள்ளாக இருந்தது. இந்த சிங்க குகையிலே சிங்கங்களை பார்க்கவில்லை, ஆனால் இந்த சிங்க குகையிலே சிங்கங்களை பார்க்க வேண்டிய தானியேல் கடவுளை பார்க்கிறார். இந்த சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கின்றார், என்னோடு கூட இருக்கின்றார், இந்த சிங்கத்தின் வாய்களை கட்ட ஒரு தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று சிங்கத்தை பார்க்காமல் அவர் சிங்கத்தின் வாயை கட்டுகிற கடவுளை பார்த்தார், தேவனை பார்த்தார். இன்றைக்கும் நம்மை சுற்றிலுமாக அநேக சிங்கங்களைப் போல பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் வரலாம். ஆனால் அவற்றை எல்லாம் நோக்கி பார்த்து நாம் என்ன சொல்ல வேண்டும்? இவற்றிலிருந்து எல்லாம் என்னை காப்பாற்ற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். விடுதலை பயணம் 8:22 விடுதலை பயணம் 8:22 பார்க்கும் பொழுது ஆண்டவர் கோசின் நிலப்பகுதியை வேறு பிடித்து காட்டுவேன் என்று சொல்லுகிறார். கோசின் நிலப்பகுதி அதை நான் வேறு பிரித்து காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். 8:23 சொல்றார், என் மக்களுக்கும் உன் மக்களுக்கும் இடையே வேறுபாடு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய மகத்தான செயல் என்னவென்றால், தன்னுடைய மக்களுக்கும் இந்த உலகத்தின் மக்களுக்கும் அவர் இன்றைக்கும் கூட வேறு பிரித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார், வேறு பிரித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தன் மக்கள் வழியாக அவர் தன்னுடைய மகிமையை இந்த பூமியிலே நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, யோபு 1 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே என்றால், சாத்தானே ஆண்டவரிடத்துல கூறுகிறான், அவனையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணிட்டீங்க? வேலி அடைச்சிட்டீங்க, அனைத்தையும் சூழ்ந்து நின்று நீர் காக்கவில்லையா என்று சாத்தான் கடவுளிடத்திலேயே போய் பேசுகிறான். அப்போ நம்மை காக்கிற தேவன் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? நம்மை மட்டுமல்ல, நம்முடைய உடைமைகள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் காக்கிறவராக, சூழ்ந்து நின்று காக்கிறவராக இருக்கிறாராம். அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு எனக்கு தேவையாக இருக்கிறது, அந்த பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது என்பதை நாம் எந்த அளவுக்கு உணர்கிறோம்? கடவுள் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தேவன் தங்கள் வாழ்விலே அவர்கள் என்ன பண்ணாங்க? கடவுள் என்னை பாதுகாத்திருக்கிறார், கடவுளுடைய நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி துன்பங்களை அவர்கள் பார்க்கவில்லை, மாறாக அந்த நடுவிலே தேவனை கண்டார்கள், தேவனை பார்த்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து மக்கள் திரண்டிருந்த அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? கடவுளை மாட்சிப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தது, இயேசு கிறிஸ்து நடந்தது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது எல்லாமே அவருடைய கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான்.
தேவனுடைய நாமத்தின் மாட்சிமையின் சுடரொளியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து வாழ வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய மகிமைக்காக அல்ல, நாம் இந்த உலகத்திலே சுகமாய் வாழ்வதற்காக அல்ல, அவருடைய மாட்சிமையின் சுடரொளியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் நம்மை வேறு பிரித்திருக்கின்றார். இதை நாம் உணர்வோம் மக்களே, இதை நாம் அனுபவிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்விலும் நம்ம ஆண்டவர் அதிகமாய் மாட்சிமை அடைய நம்மை முற்றிலுமாக அவருடைய பிள்ளைகளாக, அவருக்குரியவர்களாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த நேபுகத்நேச்சர் சாட்சி சொன்னது போல இந்த உலகம் நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்வை பார்த்து கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். தொடர்ந்து நாம் இந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலுமாய் கூட உம்முடைய தேவ பிரசன்னத்தை, உம்முடைய தேவ மகிமை நிலைநாட்டுவதற்காக இந்த உலகத்தை நீர் படைத்தீர். உம்முடைய மாட்சிமையை வானமும் பூமியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயற்கை படைப்புகளும் உமது நாமத்தை மாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறது, மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் சிறப்பான முறையிலே ஆண்டவரே மனிதனுக்காகவே என்று சொல்லி படைத்த நீர் ஆண்டவரே மனிதனை உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய மாட்சிமையின் சுடர் மனிதனை இந்த பூமியிலே நீர் வைத்திருக்கின்றீர். ஒவ்வொருவனுக்குள்ளாக கிறிஸ்து யாருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, யாருக்குள்ளாக தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, உம்முடைய மாட்சிமையை சுடர்வழியாக நீர் வைத்திருக்கிறீர் தகப்பனே. தொடர்ந்து எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது ஒரு முறை ஆண்டவரே, அந்த வாழ்வு உமக்காக மட்டும்தான் அப்பா, உமக்காக மட்டும்தான், உம்முடைய மகிமைக்காக மட்டும்தான். நாங்கள் உண்டாலும் உறங்கினாலும், நாங்கள் வாழ்ந்தாலும் மரித்தாலும் அது உமது மகிமைக்காகவே இருக்க வேண்டும் தகப்பனே. எங்களை முழுமையாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு விருப்பமானதை, உம்முடைய திருவுளத்தை எங்களுடைய வாழ்விலே முழுமையாய் நீ செயலாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.